ஹாய் மக்களே, எங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரை செய்ய போகிறேன்னாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பார்க்குறப்ப நாங்கள் இந்த கோவிட் அப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி கொடுத்துட்டாங்க ராம்பாலில் இருந்தப்போ. சரி என்ன பண்ணிட்டோம், நாங்கள் வந்து விழுப்புரத்துக்கே போயிட்டோம். போயிட்டு எங்கள் ஒய்ஃபோட அவங்க மாமா வீட்டில் தான் மேலே தங்கியிருந்தோம், மாடியில் தங்கியிருந்தோம். அப்போ அங்கே கிராமத்தில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கீரை எடுத்தாந்து விற்பாங்க. நாங்கள் வந்து தூங்கின்னு இருப்போம். காலைல ஒரு 6 மணிக்கே வந்துடும் கீரை. வந்துட்டு வந்து டோரை தட்டுவாங்க, அம்மா கீரைம்மா, பொன்னாங்கண்ணி கீரை வேணுமா வேணுமான்னு கேட்பாங்க. எல்லா கீரையும் எடுத்துன்னு வருவாங்க, பருப்பு கீரை. அப்படியே அவங்களே வந்து கூட்டம் மாதிரியே இருக்குது எனக்கு. இப்ப ஏமா கீரைமா சீக்கிரமா, அப்புறமே தம்பிய பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துன்னு வந்துரு தம்பி வேணுமா அப்படின்னுவாங்க. ஓகேங்களா, எங்களை வாழ வச்சது நல்லா சாப்பிட்டோம் நாங்க கோவிட் அப்போ. ஊர்லயே இருந்தோம், எங்கேயும் வெளியும் போகாம நேச்சுரலா கிடைக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டோம். அது இல்லாம அவங்க கொடுக்குற காசு ரொம்ப கம்மியா இருந்தது. 10 ரூபாய் 5 ரூபாய் தான் ஒரு கத்தக்கீரை. 10 ரூபாய் மேக்சிமம் ஒரு 20 ரூபாய் அதிகமா இருந்ததுன்னா. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 5 திராம் 125 ரூபாய் நம்ம ஊரு காசுக்கு. ஆனா பரவாயில்ல, கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது, அவங்க கொடுக்குற மாதிரியே தான் இருக்குது. இந்த கீரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு 2 மடங்கு இருக்கு வச்சுக்க நம்ம ஊர்ல. ஆனா பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபா தான் இருக்கும். அதுல வந்து நிறைய அந்த பொன்னாங்கண்ணி கீரையிலே வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் பொன்னாங்கண்ணி கீரைன்னு போட்டிருக்காங்க. இந்த கீரையிலே வந்து வெரைட்டி கலர் எல்லாம் இருக்குது, நல்லா பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஆமா, இது வந்து தமிழ்ல கீரை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எப்பவுமே. நீங்க வந்து இது மாதிரி யாராவது பொன்னாங்கண்ணி கீரை ஊர்ல இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா, இல்லைன்னா இது மாதிரி 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு பக்கத்து வீட்டுல இருந்து இல்லைன்னா அந்த தோட்டத்துல இருந்து எடுத்தாந்து கொடுத்தாங்கன்னா நீங்களும் யூஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. இப்ப பாதி பேர் கண்ணியா போயிடுச்சு இந்த போனை பார்த்து அடிக்கடி நடுவில் வீட்டுல இருக்கிற வீட்டுக்காரருக்கு பசங்களுக்கு எல்லாம் கீரையை செஞ்சு கொடுங்க. பாதி பேர் கண்ணாடி போட்டுக்கிறாங்க, பிறந்தல இருந்தே கண்ணாடி போடுறாங்க இப்பெல்லாம் நிறைய பேர். அது வந்து இந்த போனாலேயா இல்ல வேற என்ன அந்த என்ன சொல்றது சத்து குறைபாடுன்னு சொல்லுவாங்களா, அதனால இருக்குதான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் வந்து கீரை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. டாக்டர் கிட்ட போய் டாக்டர் சொன்னாதான் நம்ம கேட்கறோம், ஆனா வீட்டுல சொன்னா கேட்க மாட்டாங்க. தினம் ஒரு ஆப்பிள் சொன்னா சரிங்க சார் டெய்லி வாங்க, ஒரு வாரம் வாங்கிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆப்பிள் பக்கமே போக மாட்டாங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு உடம்பு இல்லாம போவோம், அப்ப திரும்ப ஆப்பிள் வாங்குவாங்க. இதே மாதிரிதான் நம்ம இருக்கிறத மாத்தி அப்படியே சமைச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு தேவையான எல்லா சத்தும் கிடைக்கும். நீங்களுமே வந்து எங்களை மாதிரி வந்து கொஞ்சம் வாங்கி பண்ணுங்க. இல்ல இது இல்லாம என்னென்ன கீரை எல்லாம் நீங்க வாங்கி சமைப்பீங்க, அது எது எதுக்கெல்லாம் நல்லது, அதையுமே கமெண்ட்ல போடுங்க. ஓகே மக்கள்.